நம்ம வாழ்க்கையில் காசு இருந்தால் தான் பெரிய காரியம் செய்ய முடியும். நான் நிறைய தடவை நினப்போம். ஆனால் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? உண்மையான பக்திக்கு காசு தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். இதுதான் பூசலார் நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை. பூசலார் நாயனார் ஒரு ஏழை பிராமணர். பெரிய சொத்து இல்லை, பெரிய பதவி இல்லை. ஆனால் அவருக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்தது. சிவபெருமானுக்கு ஒரு அழகான கோயில் கட்டணும். ஆனால் என்ன செய்வது? கையில் காசு இல்லை. கட்டுமானத்துக்கு தேவையான பொருள் எதுவும் இல்லை. நாள்தோறும் வாழ்வதே கஷ்டம். பல பேர் நம்மால் முடியாதுன்னு சொல்லி அந்த ஆசையை விட்டுருவாங்க. ஆனால் பூசலார் அப்படி செய்யலை. ஒரு நாள் அவர் யோசித்தார், என்னால் வெளியில் கோயில் கட்ட முடியலன்னா என் மனசுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டுவோம். அந்த நாள் முதல் அவர் கண்மூடினாலே மனசுக்குள் ஒரு பெரிய சிவாலயம் உருவாக்க ஆரம்பித்தார். முதல்ல நிலம் தேர்வு பண்ணினார். இங்கே கர்ப்பகிரகம் இருக்கணும், இங்கே அர்த்த மண்டபம், இங்கே மகா மண்டபம். ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியாக மனசுக்குள்ளே கோயிலை கட்டிக்கிட்டே வந்தார். அஸ்திவாரம் போடுற மாதிரி கற்பனை, சுவர் எடுப்புற மாதிரி கற்பனை, கோபுரம் கட்டுற மாதிரி கற்பனை, சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி கற்பனை. இது எல்லாம் வெறும் நினைப்பு கிடையாது, ஒரு தவம் மாதிரி. ஒவ்வொரு கல்லையும் வைக்கிற மாதிரி அவர் ஒவ்வொரு நாளும் பக்தியோடு அந்த கோவிலை மனசுக்குள் கட்டினார். வருஷங்கள் கடந்தது. இறுதியில் அவர் மனசுக்குள் ஒரு முழுமையான அழகான சிவாலயம் தயாரானது. அப்போது அவர் ஒரு நல்ல நாள் குறித்தார். இந்த நாளில் தான் என் மனக்கோவிலில் சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அரசன், ராஜராஜ சோழன், அவனும் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோவிலை கட்டினான். கும்பாபிஷேகம் நடக்கிறது, அதுக்கு முந்தைய அபிஷேக தேதியும் குறித்தான். ராஜராஜ சோழனுக்கு ஒரு கனவு வந்தது. கனவுல சிவபெருமான் வந்தார். அவர் சொன்னார், நாளை நீ கட்டிய கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணாதே. நாளை நான் என் பக்தன் பூசலார் கட்டிய கோவிலுக்கு வரப்போகிறேன். அரசன் அதிர்ந்து போனான். பூசலார் யார்? அவர் எங்கே அவருடைய கோயில் இருக்கிறது? அடுத்த நாள் காலை ராஜா உடனே பூசலார் சிரித்தார். மெதுவாக சொன்னார், அரசே, நான் கோவிலை என் மனசுக்குள்ளே கட்டினேன். இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ண நாள் குறிச்சிருக்கேன். அந்த நொடி ராஜராஜ சோழனுக்கு கண் கலங்கிடுச்சு. அவர் புரிஞ்சுக்கிட்டார், காசு, கல், சிமெண்ட் எதுவும் இல்லாமல் ஒருத்தன் சிவபெருமானுக்கு கோவில் கட்ட முடியும்னு. உடனே ராஜராஜ சோழன், நீ குறித்த நாளே தான் என் கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் நடக்கும். அப்படித்தான் பூசலார் நாயனாரின் மணக்கோவில் கும்பாபிஷேக நாளே உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய கோவிலுக்கும் கும்பாபிஷேக நாளானது. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? பக்தி என்பது காசு இருந்தால் தான் வரும்னு விஷயம் கிடையாது. பெரிய கட்டிடம் கட்டினா தான் கடவுள் சந்தோஷப்படுவார் என்பதும் இல்லை. மனம் சுத்தமாக இருந்தால் அந்த மனமே ஒரு கோவில். அதனால்தான் பூசலார் நாயனார் கல்லால் கோவில் கட்டாதவராக இருந்தாலும் இதயத்தால் கோவில் கட்டின மகான். அதனால தான் இன்றைக்கும் அவர் பெயர் சிவபக்தர்களின் வரிசையில் உயர்ந்த இடத்துல நினைவு கொள்ளப்படுது. மன சுத்தமாக இருந்தால் அதுவே ஒரு கோயில் என்பதை நமக்கு ஒரு பாடமாக விளங்குது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட்டில் பதிவிடுங்க. வேறு ஒரு நல்ல கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.